உங்கள் வீட்டுக்கு சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டம் போடணும்னு உங்களுக்கு ஆசையா? எத்தனை கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டம் தேவைப்படுதுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணணுமா? டெய்லி நீங்கள் எவ்வளவு மின்சாரம் செலவிடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தேவைப்படும் சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டத்தை நீங்களே கால்குலேட் பண்ணலாம். எத்தனை கிலோவாட் போடலான்றதை நீங்களே டிசைட் பண்ணலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? உங்களுடைய டோட்டல் டெய்லி யூசேஜ் ஈக்குவல் டு மந்த்லி யூசேஜ் டிவைடட் பை 30. உங்களுக்கு மாதம் எவ்வளோ யூனிட் மின்சாரம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய டெய்லி யூசேஜ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 600 டிவைட் பை 30 ஈக்குவல் டு 20 கிலோவாட் ஹவர். பாடுகளால் நமக்கு சரியாக வெப்பம் இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ சராசரியாக நம்ம 5 ஹவர்னு வச்சுப்போம். அப்போது ரெக்வயர்டு சைஸ் ஈக்குவல் டு 20 கிலோவாட் ஹவர் டிவைட் பை 5 ஹவர்னு வச்சுப்போம். அப்போ நமக்கு கிடைக்கிறது 4 கிலோவாட்டு. இந்த 4 கிலோவாட்டை வச்சு நம்ம சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டம் போடலாமா அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் இல்லை. ஃபைனல் ஸ்டெப்புக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது நம்ம வீட்டுக்கு சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டம் போடும்போது அது 100% எஃபிஷியன்சி தருமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லைங்க. சிஸ்டம் லாஸஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்வெர்டர் லாஸ் ஆகும், ஷேடிங் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்டு, ஹை டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20% வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் 20% வச்சுப்போம். ஸோ பேலன்ஸ் 80% வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரெக்வயர்டு சைஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் 4 கிலோவாட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 4 கிலோவாட்டுன்னு வச்சுப்போம். அப்போது சிஸ்டம் எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 80% நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8/100 பார்த்தோன்னா 0.8 வரும். மேலே 4/0.8 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 கிலோவாட் வரும். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான ரெக்வயர்டு சிஸ்டம் 5 கிலோவாட். இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்ன கிலோவாட்டு. நீங்கள் நான் சொன்ன கால்குலேஷனை உங்கள் வீட்டு எனர்ஜியை வச்சு எப்படி போடுறதுன்றதை நீங்களே போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டுக்கு எத்தனை கிலோவாட்டு தேவைப்படுன்றதை நீங்களே டிசைட் பண்ண